தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக விமர்சித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை மீட்க முடியாதவர் தமிழகத்தை மீட்பேன் என்கிறார் என்று தெரிவித்துள்ளார். திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு வழங்கியதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்போம் என பயணம் செய்வதாக விமர்சித்தார். ஆட்சிக்கு கொண்டு வந்தவருக்கே துரோகம் செய்த பழனிசாமி செய்த குற்றங்களிலிருந்து தப்பிக்க தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடகு வைத்தார் எனவும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. பழனிசாமியிடமிருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்திருப்பதாகவும் தெரிவித்ததுடன் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியை நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வணிக வளாகம், நன்னிலம் பகுதியில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாதிரி பள்ளி, மன்னார்குடியில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மகளிர் கல்லூரி, அனைத்து வாய்க்கால் ஆறுகள் புனரமைப்பு, பூந்தோட்டம் புறவழிச்சாலை அமைக்க திட்ட அறிக்கை தயாரிப்பு, நெல் ஜெயராமனுக்கு திருத்துறை பூண்டியில் நினைவு சின்னம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டார். முன்னதாக திமுக முன்னெடுத்துள்ள ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் பரப்புரையை மேற்கொண்டார். புகழ்பெற்ற தியாகராஜர் கோயில் அருகே உள்ள சன்னதி தெருவில் வீடு வீடாக சென்ற முதல்வர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு திமுகவில் புதிய உறுப்பினர்களை இணைத்தார். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.